ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஃபாத்திமா சேனல். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துன்னுக்கிற வீடியோ கிச்சன் ஆல்ரெடி நான் ஃபுல் வேலை வீடு ஃபுல்லாக கிளியர் பண்ணியாச்சு. கிச்சன் மட்டும் கீழே சாமானை வைக்கிற இல்லைங்களா, அந்த இடம்லாம் ரொம்பவே கெலிஜாக இருக்குது. இந்த பெக் சாங்கெல்லாம் வச்சு நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா, அது கிராச்சஸ் விழுந்து 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 ரொம்பவே கெலிஜாக இருந்துச்சு. அதனால் கிளியராக க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு நேற்று பிளான் போட்டு வச்சுட்டு இருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு இப்போ இருக்கிற வேலை செஞ்சுலாம். இந்த டீப் க்ளீனிங் க்ளீனாக துடைக்கணும். எந்த லிக்விடும் யூஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். வெறும் சோப்பு வச்சு தேய்ச்சி க்ளீனாக துடைச்சி என்னால் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து க்ளீன் பண்ண முடியுமோ அவ்வளோ க்ளீனாக க்ளீன் பண்ணி துடைச்சி எடுத்துறேன். இந்த 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 நான் க்ளீன் பண்ணினுக்கிறேன் இல்லைங்களா, இந்த இடம்லாம் கொஞ்சமாக ஆயில் விட்டு ட்ரையாக வச்சுடுவேன். பட் துடைக்கும் போது மட்டும் கண்டிப்பாக அது மேலே தண்ணி பட்டே படும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தேய்ச்சிட்டு க்ளீனாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு துணியை நல்லா அது தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணோம். அந்த துணியை ஃபுல்லாக ட்ரை பண்ணி க்ளீனாக துடைச்சி க்ளீனாக எடுத்துகிறேன். ஏன் தெரியுமாங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளால தான் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும். வேலைக்கு நம்ம என்ன தான் ஆள் வச்சாலும் அவங்க மேலே மட்டும் தான் வேலை செஞ்சுட்டு போவாங்க. இந்த வேலையெல்லாம் நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யணும். வேலைக்கு வீட்டு உள்ளே நான் யாரையும் ஆள் வைக்கிறதில்ல. கொஞ்ச நாள் சாமானுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு ஆள் வச்சுருந்தேன். அவங்க சரியாக செய்யாத தொட்டு நான் தான் ஃப்ரெண்டு செஞ்சுன்னு இருக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் க்ளீன் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணுறோம், நாளைக்கு கப்போர்ட் க்ளீன் பண்ணலாம். இன்னொரு வாட்டி நம்ம வீட்டில் 3 டாய்லெட் இருக்குது. 3 டாய்லெட்டையும் ஒரு நாள் டைம் வச்சு க்ளீனாக வாஷ் பண்ணிடலாம். ஒரே நாள் எல்லா வேலையும் செஞ்சாலும் நம்மளுக்கும் டயர்டு சுஸ்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு டைம் ஒதுக்கி நீங்கள் க்ளீனாக வேலை செஞ்சிங்கன்னா நம்ம வீடு ரொம்ப க்ளீனாக வச்சுக்கலாம். மந்த்லி ஒரு வாட்டிக்கு, ஒரு வாரத்துக்கு கிச்சன் க்ளீன் பண்ணுறோம், ஒரு வாரத்துக்கு டாய்லெட் க்ளீன் பண்ணுறோம், ஒரு வாரத்துக்கு வீடு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணுறோம் நம்ம நினச்சிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால் ஒதுக்கி இந்த டைமுக்கு இது செய்யணும். நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். எப்போவுமே வெளியே ஷாப்பிங்கு வெளியே என்னால் வெளியே போயிட்டு கண்டிப்பாக வீடியோ எடுத்து போட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அந்த மாதிரி ரொம்ப ரேராக தான் சொல்ல இல்லைங்களா, நான் ரொம்ப ரேராக தான் வெளியெல்லாம் போவேன். அதே வாட்டிக்கு சும்மா வெளியே போகிற பழக்கம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதுமாதிரி ஃப்யூச்சரில் என்னுடைய யூடியூப் ரொம்ப நல்லா நம்மளுக்கு என்ன சொல்கிறதுங்கோ எல்லோரும் பார்க்குறதுக்கு ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக நான் வேறு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா வீட்டிலே எனக்கு வேலை கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிலிண்டர் வச்சுருக்குறேன் இல்லைங்களா, சிலிண்டரை நகர்த்திட்டு பார்த்தோம்னா அங்கே எல்லாமே கிராச்சஸ் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற வேலை செய்யறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்போது நம்ம வெளியே போயிட்டு வீடியோ போடணும்னு அவசியமே. வீட்டிலே வேலை கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டென்ட் தரணுன்றதுக்காக நான் வெளியே போயிட்டு என்னுடைய காசை நான் செலவு பண்ணணும், இது வாங்கணும் அது வாங்கணுன்றதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. கண்டிப்பாக என்னோடய லைஃப்பில் நான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்ந்துன்னு இருக்கிறேன். எதுவுமே வீண் செலவெல்லாம் பண்ண மாட்டேன். மெயின் எனக்கு ரொம்ப இஷ்டம் பர்ச்சேஸ் பண்ணணும், வீட்டுக்கு ரேஷன்ஸ் வாங்கணும், வீட்டுக்கு தேவையான கண்டிப்பாக நான் வாங்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். இப்போ என்கிட்ட காசு இல்லாத தொட்டு நான் வெளியே போக முடியல. கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கார் ஒரு அமௌண்ட்டு கண்டிப்பாக என்கிட்ட தருவார். அப்போ நான் கண்டிப்பாக உங்களை வெளியே ஷாப்பிங் கூட்டிகிட்டு போய் பெங்களூரில் சிவாஜி நகர் மெயின் அங்கே தான் நான் எல்லாமே போய் வாங்குவேன். நெக்ஸ்ட்டு டிமார்ட், இது 2 பக்கம் தான் நான் போய் வாங்குவேன். ஓரளவுக்கு கிச்சன் ஃபுல்லாமே க்ளீனாக பெருக்கி க்ளீனாக கீழே துடைச்சாச்சு. அதுக்கப்புறம் போய் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்த பிறகு சாமிக்கு விளக்கு ஏற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். அது மெயின் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம போய் குளிக்கிறது பெஸ்ட்டு. இல்லைனா குளிச்சுட்டு வேலை செஞ்சால் திரும்ப நம்ம கை காலெல்லாம் திரும்ப நம்மளுக்கு கெலீஜாக ஆகும். திரும்ப நம்ம சுத்தபத்தமாக கேண்டில் சாமிக்கு விளக்கு ஏற்ற முடியாது. ஃப்ரிட்ஜோ க்ளீன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால் வீடு பெருக்கின்னு வரும்போது மெயின் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணிட்டு எது வேணும் எது வேண்டான்னு எடுத்து போட்டுடுவேன். ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணிட்ட பிறகு தான் கிச்சன் உள்ளே போயிட்டு கிச்சனை இது ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கிச்சன் உள்ள இந்த மேட்டு போடணுன்னா தான் அதோடய லுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் வேணால் பார்த்தீங்க தானே, மெரூன் கலர் மேட் கிச்சனுக்கு ரொம்ப எடுத்து கொடுக்குது. நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். குளிச்சுட்டு வந்த உடனே முகத்துக்கு சன்ஸ்க்ரீன். ஏன்னா நான் என்னை நிறைய பேர் பார்த்தது இல்லைங்களா, நான் நிறைய பேருக்கு முகத்தை காமிச்சு நான் வீடியோஸ் அவ்வளோவா போட்டது கிடையாது. எனக்கு கொஞ்சம் டேன் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டேன் சொன்னால் இது சடனே தைராய்டு இருக்கிற தொட்டு என்னோடய ஸ்கின்னில் இப்போ உங்களுக்கு காட்டுற பாருங்க அதை மாதிரி ஃபுல் பேச்சஸ் மாதிரி ஆகிட்டு எனக்கு ரொம்பவே
பேஜாராயிடுச்சுங்க. நான் எதுவுமே நினச்சி பார்க்காத அளவுக்கு இந்த மாதிரியெல்லாம் முகத்தில் வந்த உடனே மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால தான் ஃபேஸ் காமிச்சு நான் வீடியோ போடுறதில்ல. சன்ஸ்க்ரீன் போட்ட பிறகு ஆலோவேரா ஜெல் கற்றாழை அதோட ஜெல் வந்து போட்டு அதுக்கு மேலே நான் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு நான் இப்போ ரெடி ஆகிறேன். நீங்கள் பாருங்கள். அது போடுறத பற்றி நிறைய பேர் வந்து வீடியோஸில் பார்த்தது கிடையாது. அதனால தான் நான் அட்லீஸ்ட் மேக்கப் பண்ணுற மாதிரியாவது என்னோடய முகத்தை வீடியோவில் காமிக்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேர் அண்ட் லவ்லி அந்த மூஞ்சில் அந்த பேச்சஸ் இருக்கிற தொட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் வந்து உங்கள்கிட்ட பேசிக்கினே என்னால் வீடியோ எடுத்து போட முடியல. அந்த பிளாக் மார்க்ஸ் எல்லாம் மறையணும். நான் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கிற டாக்டர் சொல்கிற மாதிரி தான் இருக்கேன். இப்போ நம்ம குளிச்சுட்டு வந்த உடனே எப்போவுமே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெடி ஆவேன். வீட்டில் எங்கேயாச்சும் வெளியே போனோன்னா கூட லைட்டாக ஃபஸ்ட்டு எதுனா சன்ஸ்க்ரீம், அதுக்கப்புறம் கற்றாழை ஜெல், அதுக்கப்புறம் ஃபேர் அண்ட் லவ்லி, இப்போ லைட்டாக வந்து பவுடர் போட்டு இப்போ கண்டிப்பாக நான் கோயிலுக்கு போகணும். அதனால தான் கொஞ்சம் லிப்ஸ்டிக் போடுறேன். மற்றபடி இல்லைன்னா நான் வெரி ஃபேர் லவ்லி போட்டு ஸ்டாப் பண்ணிவிடுவேன். வீட்டில் இருக்கும்போது பவுடரெல்லாம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். நம்ம வெளியே போனால் தான் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ் டேன் ஆகும். வீட்டுக்குள்ளே இருந்தால் டேன் கண்டிப்பாக ஆகாது. அதனால் நான் வந்து வெளியே போகிற தொட்டு தான் ஃபேர் அண்ட் லவ்லி பவுடரு, க்ரீமு, லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டுன்னு வெளியே போவேன். வீட்டில் இருக்கிற போது லிப்ஸ்டிக்கெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். அது யூஸ் பண்ணாமல் எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்காது. அதனால் என்னோடய லைட் மேக்கப்பு இது தான். ஏன்னா அவர் கொஞ்சம் வெளியே போய் கொடுத்துட்டு அப்படியே சர்ச்சில் ட்ராப் பண்ணிடுறேன்னு சொன்னார். சரி அவர் கூடவே அப்படியே போயிடலாமே. இங்கே சாமிக்கு வந்து விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வெளியவே போகிறேன். இந்த சின்ன வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப பெரிய வீடியோலாம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நான் லாங் வீடியோ நேற்றே நான் போட்டுட்டேன். இது வந்து ஷார்ட். மீதி இந்த பேலன்ஸ் வேலையை முடிச்சுட்டு விளக்கு ஏற்றுறது என்னுடைய வேலை வந்து கண்டிப்பாக ஆல்ரெடி ஃபுல்லாகவே வேலையெல்லாம் முடிஞ்சு வீடு வாசலில் ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது. வீட்டில் சமையலெல்லாம் கூட ஃபுல்லாக நான் முடிச்சாச்சு. நான் போடுறது எதுவுமே பிராண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் நார்மலாக யூஸ் பண்ணுறதா எந்த பிராண்டுக்கும் நான் போகிறதே கிடையாது. ஏன்னா என்னோடய ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறத தொட்டு நான் எந்த பிராண்டட் நான் எதுவுமே யூஸ் பண்ணுறது நார்மல் வீட்டுக்கிட்ட விற்கிற மைதா லிப்ஸ்டிக் நார்மலாக வாங்குகிற லிப்ஸ்டிக் தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் கம்பெனிஸ் வாங்கும்போது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மாதாவுக்கு வந்து பூவெல்லாம் போட்டாச்சு ஃப்ரெண்ட். போட்ட பிறகு மாதாக்கிட்ட கண்ணை மூடி கண்டிப்பாக நான் வேண்டணும். ஏன்னா இந்த அளவுக்கு கடவுள் எங்களை வந்து ஆசீர்வதித்து வச்சுருக்கிறாரு. இனி வர என்னோடய குழந்தைகள், கணவர் எல்லாருமே நல்லபடியாக சுகத்தோடு இருக்கணும்னு வேண்டிக்கின்னு, நீங்கள் எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கின்னு இந்த வ்ளாகை வந்து இதோடு முடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்யூ.